வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்டார்டர் பார்க்க போகிறோம். அண்ட் அதோடைய பெயர் மலாய் சிக்கன் டிக்கா. இந்த ரெசிபி எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஃபேவரட்டான ரெசிபி. இதுக்கான காரணம் இது ரொம்பவே க்ரீமி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். மலாய் சிக்கன் டிக்கா செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 50 கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் குக்கிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி விழுது, அரை டீஸ்பூன் அளவு வெள்ளை மிளகுத்தூள். அதன் பிறகு இதில் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் நம்ம துருவிய ப்ராசஸ்ட் சீஸ் ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். மறுபடியும் இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன் 1 kg சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சிக்கனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இது நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக கட்டோரி பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நல்லா செக்க செவேல்னு ஹீட் பண்ணி வச்சுருக்க கறியும் சேர்த்துக்கலாம். இந்த கறியிலிருந்து ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி புகை வெளியில் வரும்போது உடனடியாக ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை 45 நிமிடம் அப்படியே விட்டுருங்க. 45 நிமிடம் ஆயிடுச்சு. இந்த ஸ்மோக் சிக்கன் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு. இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய கறி எடுத்து சைடில் வச்சிடலாம். நம்ம மலாய் சிக்கன் டிக்கா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்காக ஒரு கிரில் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து இந்த கிரில் பேனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை டோட்டலாக நம்ம 6 நிமிடம் குக் பண்ண போகிறோம். முதல் 3 நிமிடம் நல்லா குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் அடுத்த பக்கம் திருப்பி விடுறேன். அடுத்த பக்கமும் அடுத்த ஒரு 3 நிமிடம் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை உங்ககிட்ட கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வச்சுருக்க தோசை தவாவில் கூட இதை நீங்கள் செய்யலாம். கம்ப்ளீட்டாக இது உங்களுடைய விருப்பம் தான். 2 பக்கமும் இந்த சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் இல்லாமல் எடுத்து இதை அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான மலாய் சிக்கன் டிக்கா ரெடி. ரொம்பவே சூப்பரான சுவையான மலாய் சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் செய்யும்போது கிரில் பேனில் தான் செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. ஒரு வேளை கிரில் பேன் இல்லை அப்படின்னா வீட்டில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய தோசை தவாவில் கூட செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from யஷ்வந்த்.